வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் ரோட்டு மேலேயே தார் ரோட்டில் 6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1600 சதுரடியில் 2 பெட்ரூம் மால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு. சவுத் ஃபேசிங்கில் ஒரு 6 வருஷம் பழைய வீடு, சொந்தமாக கட்டின வீடு, சேல்ஸுக்கு வந்திருக்கு. மணல் போட்டு கட்டின வீடு, ரோட்டு மேலேயே இருக்குது, மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. 2 கேட்டு ப்ரைவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டும் வந்து போகிறது மாதிரி ஒரு கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய கார் விடலாம், இனோவா மாதிரி ஒரு பெரிய கார் விடலாம், அது போக 2-3 பைக் விடலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தாலே தெரியும், நல்ல கேரளா டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வளர்ப்பு பிராணிகள் வளர்த்துக்கலாம், நாய், கோழி, பறவை ஏதாவது ஒன்று வளர்க்குறனா கூட வளர்த்துக்கலாம். அதுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியே கார்டன் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சைடுலேயும் கார்டன் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 2 தென்னை மரம், வீட்டுக்கு தேவையான தேங்காய் பறிக்க மாதிரி தென்னை மரங்கள் இருக்குது. வீட்டோட ஃப்ரெண்டுலேயே சின்னதாக ஒரு போட்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதிலே உட்காந்து பேசுகிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்து நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸு ஒரு சேஃப்டி கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியா 8க்கு 11 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்னிச்சர் எல்லாமே எடுத்துருவாங்க அவங்க. நல்லா இருக்குது, சொந்தமாக கட்டின வீடு தான், அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோர் கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதோட ஹால் பார்த்தீங்கன்னா 11க்கு 20 அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹாலாக இருக்குது. உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் ஹால்லே வந்துடும். நீங்கள் எப்படி செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம். ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஜை ரூம் வந்துடும், டிவி யூனிட் வந்துடும், இப்படி எல்லாமே இருக்குது. நல்ல பெரிய ஹால். வீட்டிலே பார்த்தீங்கன்னா மேல்புறமாக கிழக்கு பார்த்து பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஜன்னல் வந்துடுது. வீட்டை சுற்றி காம்பவுண்டு தான், நல்ல பெரிய இடம் விட்டு நல்லா போட்டிருக்கிறாங்க. ஃபியூச்சரில் காற்றோட்டத்துக்கு ப்ராப்ளமே வராது. மெயின் ரோட்டு மேலே இருக்குது, அதான் பெரிய ப்ளஸ்ஸு. பூஜை ரூம் 3க்கு 3 அளவில் நல்ல பெரிய பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. செப்பரேட்டாக டோரும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. பூஜை ரூம் செப்பரேட்டாக வந்துடும். வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கு நிறையா இடம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. உள்ளேயே அட்டாச் பாத்ரூம் தான், ரெண்டுமே. ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேலையே இல்லை மிச்சம். ஹால்லே டைனிங் ஏரியாவும் ஒரு வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட 2வது பெட்ரூம் சேம் அதே மாதிரி 10க்கு 11 அப்படிங்கிற சைஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய கட்டிலே போடலாம். இதில் ஒரு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு மேலே இடம் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பொருளாலும் வைக்கலாம். நல்ல பெரிய ஸ்டோரேஜாக இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமும் சொந்தமாக கட்டின வீடு, நாம் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நல்ல நீட்டாக சூப்பராக கட்டியிருக்காங்க. கிச்சன் நல்ல பெரிய அளவில் போட்டிருக்கிறாங்க. பெரிய கிச்சன் 11க்கு 16 அப்படிங்கிற சைஸில் மாடல் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏரியாவை டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷினாவே யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி, இல்லை ஃப்ரிட்ஜு எல்லாமே ஒரு பக்கமாக வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசஸாக நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க, செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்க வீடு. பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு டோரும் ஒரு கிரில் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குது. அம்மி, விறகடுப்பு, நல்லா இருக்குது. இந்த செட்டிங் சூப்பராக இருக்குது பார்க்க. சுற்றி காம்பவுண்டு தான், கீழே ஜல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு நல்ல பலம் கொடுக்கும். கருவேப்பிலை, வீட்டுக்கு தேவையான மரங்களும் சேர்த்தே வச்சுருக்காங்க. 2 தென்னை மரம் இருக்கும். 2மே உங்களுக்கு போதுமானது. வீட்டுக்கு தேங்காய் வெளியே இருந்து வாங்கவே வேண்டாம்.
நல்ல இடம் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 அடி இடம் விட்டுருக்காங்க சுற்றி. செட்டிங் சூப்பராக இருக்குது வீட்டுக்கு. பின்னாடியும் ஒரு பாத்ரூம் இருக்குது. மொத்தம் 3 பாத்ரூம் இருக்குது. மேல் பக்கமும் இடம் விட்டுருக்காங்க. நல்லா விட்டுருக்காங்க இடம். அதுலேயும் நல்லா ஜல்லியை குட்டி வச்சுருக்குறாங்க. மேல் மாடியில் தேவைன்னா கூட நீங்கள் இன்னும் பெட்ரூம் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்கள் செங்கோட்டை பக்கத்தில் வேலை பார்த்தீங்கன்னா இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது. மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. பெரிய ப்ளஸ் அது. ஹில் வியூ அவ்வளோ அழகாக இருக்குங்கிறது பார்க்க. குற்றாலம் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சூப்பராக தெரியும். ரேட் டீட்டெயில் 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. லோன் போட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்டு மேலே இருக்குது. வெளியில் கால்வாய் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஓடை, கழிவுநீர் ஓடை. அதனால் தோண்டி போட்டிருக்குறாங்க. அதையும் சரி பண்ணிட்டாங்கன்னா வீடு சூப்பராகிடும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க, ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.